உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குண்டை விடுவிக்க கட்டளையிட்ட தேசப்பந்து நாடாளுமன்றத்தில் அம்பலமான அதிரடி தகவல். மகிந்த வீட்டில் மற்றும் ஒருவர் அதிரடியாக கைது, நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. செம்மணி மனித அவலத்திற்கு நீதி உறுதியளித்த அமைச்சர். பிமல் வீரவன்சவின் கருத்துக்கு எதிராக கத்தோலிக்க திருச்சபை கண்டனம். ராஜபக்ஷக்களுக்கு எதிரான தேர்ப்பால் பழிவாங்கப்பட்ட நீதியரசர் நாமலை கிண்டல் செய்த எம்பி. முஜிபுர் ரஹ்மானின் கேள்விக்கு பதிலளிக்காத அமைச்சர், குழப்பத்தை தவிர்த்த சபாநாயகர். சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை புறக்கணிக்கும் அரசாங்கம், ரிஷாத் காட்டம். ஹெஹல்பதர பத்மி தொலைக்காட்சியொன்றில் நேர்காணல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குண்டை களனிகம வெளியேறும் இடத்தில் பாதுகாப்பு தரப்பினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட பார ஊர்தியை விடுவிப்பதற்கு கட்டளையிட்டவர் தேசப்பந்து தென்னகோன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அத்துடன் எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் செல்லும் மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்குவதற்கு நீதிமன்றத்திற்கு செல்லாததற்கான காரணம் அவர்களுக்கிடையில் இருந்த டீலே எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அலுவலர்களை அகற்றுதல் சட்டத்தின் 17ஆம் பிரிவின் பிரகாரம் தேசப்பந்து தென்னகோனை காவல்துறை மாதிபர் பதவியிலிருந்து அகற்றுவதற்கான பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசப்பந்து தென்னகோன் சட்டத்துக்கு அப்பால் சென்று இவ்வாறு செயல்பட அவருக்கு ஆலோசனை வழங்க அரசியல்வாதிகளும் இருந்தார்கள். அவர்கள் தொடர்பில் யாரும் கதைப்பதில்லை. அன்றிருந்த அரசியல் தலைவர்களின் தேவையை நிறைவேற்ற சென்றதாலேயே தேசப்பந்துவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் அரசியல்வாதிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள். தேசப்பந்து தென்னகோனிடமிருந்து தற்பொழுது அரசு அதிகாரிகளுக்கு கற்றுக்கொள்ள பாடம் இருக்கின்றது. அரசியல்வாதிகளின் தேவைக்கேற்ப சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டால் தேசப்பந்துவுக்கு இடம்பெற்ற நிலையே ஏற்படும். அவர்களை பாதுகாக்க அரசியல்வாதிகள் யாரும் முன்வர மாட்டார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடமிருந்து தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்தமையினால் அரசாங்கத்திற்கு நிதி இழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு சசீந்திர ராஜபக்ஷ இன்று அழைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷவுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 19ஆம் திகதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச அண்மையில் தனியார் ஊடக அலைவரிசையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தெரிவித்த கருத்து தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஏற்பாடு செய்த கத்தோலிக்க திருச்சபை இதனை கூறியுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் பாதிரியார் சிரல் காமினி பெர்னாண்டோ கூறுகையில், ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் கர்தினல் வரலாற்றில் முதல் முறையாக ஆராதனையில் கலந்து கொள்ளவில்லை என்று விமல் வீரவன்ச கூறியது தாக்குதல் குறித்து கர்தினலுக்கு தெரியும் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. விமல் வீரவன்சவின் கூற்று முற்றிலும் தவறானது என்றும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சாட்சியம் அளிக்கும் போது முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ முதலில் பொய்யான அறிக்கையை வெளியிட்டார். இருப்பினும் ஹரின் பெர்னாண்டோவை மேலும் விசாரித்த போது அந்த கூற்று தவறானது மற்றும் ஆதாரமற்றது என்றும் அவர் ஒப்புக்கொண்டார். விமல் வீரவன்சவின் தொடர்ச்சியான தவறான அறிக்கைகள் சமூகத்தை தவறாக வழிநடாத்தும் தொடர்ச்சியான முயற்சியின் விளைவாக தெரிகின்றது. மேலும் கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறான அறிக்கைகளை வெளியிடுவது சட்டவிரோதமானது என்றும் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித அவலத்திற்கு தீர்வை பெற்றுக் கொடுப்போம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோனின் பதவி நீக்க பிரேரணை விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை அரசாங்கமே மேற்கொள்கின்றது. அதற்கு எவ்வித தடைகளையும் மேற்கொள்ளவில்லை. அதேபோல நீதிமன்றத்தின் கண்காணிப்பும் மேற்கொள்ளப்படுகின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது சிறிதாக தோன்றப்பட்டிருந்த
இருந்தது. இப்போது நாங்கள் 130 என்பு எச்சங்களை எடுத்துள்ளோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியின் இனவாத கருத்துக்காகவே நான் இதை சொல்கின்றேன். நாங்களே வடக்கில் அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். தென்னிலங்கை ராஜபக்ஷக்களின் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் தேவை. அவ்வாறே பொன்னம்பலம் போன்றவர்களின் சிந்தனையும் இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக் தனது எக்ஸ் தளத்தில் இலங்கையில் இருந்து செல்லும் போது இந்த அரசாங்கத்தில் பூரண நம்பிக்கை உண்டு என பதிவிட்டுள்ளார். அவர் எங்கள் கட்சி அலுவலகத்திற்கு வந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு கார்பன் டேட்டிங் ஆய்வு கூடம் ஒன்றை தாருங்கள் என கோரினோம். ஏனென்றால் இந்த என்பு எச்சங்களை கார்பன் டேட்டிங் செய்ய காலம் எடுப்பதாக சொன்னோம். இது மட்டுமல்ல, நிறைய மனித புதைக்குழிகள் இருக்கின்றன. மாத்தளை, மன்னர், சதோசு கட்டட அடியில், திருக்கேதீஸ்வரம், மண்டதீவு, கொக்கு தொடுவாய் போன்ற மனித புதைக்குழிகள். அதை பற்றி யாரும் கதைப்பதில்லை. நான் அனைத்து இடங்களுக்கும் சென்றிருக்கின்றேன். ஆனால் கேமராவுடன் அல்ல. தென்பகுதியில் இன நல்லிணக்க அரசாங்கம் ஏற்பட்டதே இவர்களுக்குள்ள பிரச்சனையாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தந்தைக்கும் சித்தப்பாவுக்கும் ஏற்றாற்போல் தீர்ப்பளிக்காத காரணத்தால் முன்னாள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கப்பட்டதை நாமல் ராஜபக்ஷ அறியாமல் இருப்பது வேடிக்கையாக உள்ளது என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தனியறையில் இருந்து சட்டக்கல்லூரி இறுதி பரீட்சையை எழுதிய நாமல் ராஜபக்ஷ முதலில் சட்ட ஏற்பாடுகளை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் சட்ட ரீதியிலான தர்க்கங்களை முன்வைக்க வேண்டும். துர்நடத்தை குற்றவாளியான முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்குவதற்கு 2002 ஆண்டு 5ஆம் இலக்க அலுவலர்களை அகற்றும் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது சட்டவிரோதமானது, நாடாளுமன்ற நிலையில் கட்டளை மீறப்பட்டுள்ளது என்று நாமல் குறிப்பிடுகின்றார். ராஜபக்ஷர்களுக்கு எவ்வாறு சட்டத்தை செயல்படுத்தினார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட எந்த ஒரு சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளும் தீர்க்கப்பட்டதாக வரலாறுகள் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினரான ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா சமர்ப்பித்த ஓட்டமாவடி எல்லை பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பான பிரேரணையில் உரையாற்றிய போதே ரிசாத் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், சிறுபான்மை சமூகங்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து தீர்வு காண முடியாது. எந்த அரசாங்கமானாலும் எமது சமூகங்களின் பிரச்சினைகளை தூண்டிவிட முயற்சிக்குமே தவிர தீர்த்து வைக்க முயற்சிக்காது. கடந்த கால அனுபவங்களின் ஊடாக நாங்கள் புரிந்து வைத்துள்ள உண்மையே இது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான கேக்கல் பத்தர பத்மே தென்னிலங்கை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கியுள்ளார். வடமேற்கு குற்றப்பிரிவின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் லிண்டன் டி சில்வாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்தமை தொடர்பில் குறித்த நேர்காணலில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தலைமை ஆய்வாளர் லிண்டன் சில்வாவுக்கு மிரட்டல் தொலைபேசி அழைப்பை விடுத்தது தானல்ல என்று இதன்போது அவர் கூறியுள்ளார். தனது மூடிய ஹோட்டலுக்கு போலீசார் வருவது குறித்து தனது நண்பர் மூலம் விசாரித்ததாகவும், அதனை மட்டுமே தொலைபேசி அழைப்பில் கேட்டதாகவும், தான் மிரட்டுவதாக சொன்னால் அதை தனது குரலால் சரிபார்த்திருக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு குற்றவாளியாக தனது பணி முடிந்துவிட்டது. பாதாள உலக குற்றவாளி என்ற பெயர் தனக்கு முத்திரையாகிவிட்டது. அதிலிருந்து மீள முடியாது. தனக்கு யாருடனும் மோத வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. யாருடனும் தாக்குதலில் ஈடுபடும் எண்ணமும் இல்லை. எனினும் தன்னுடன் மோதலுக்கு வருபவர்களுடன் மோதலில் ஈடுபடுவது நிச்சயம் என அவர் கூறியுள்ளார்.